இப்போ இந்த கொஷனில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏயின் எக்ஸ் சதவிகிதம் என்பது, அதாவது ஏயோட எக்ஸ் பர்சன்டேஜ், அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் பை 100ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ அடுத்த லைன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, பியின் ஒய் சதவீதத்திற்கு, அதாவது பியோட ஒய் பர்சன்டேஜுக்கு, அப்போ பி இன்ட்டு ஒய் பை 100 சமம் எனில் இதுவும் இதுவும் சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பியின் இசட் சதவீதம் காண்க, அதாவது இசட் சதவீதம் காண்கனா என்னென்னா பியின் இசட் சதவீதம்ங்கிறது ஏவோட எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். இதில் இந்த 100ம் இந்த 100ஐயும் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடுறேன். இப்போ பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ பி ஈக்குவல் என்ன வரும், ஏஎக்ஸ் டிவைடட் பை அந்த ஒய் வந்து கீழே வரும். சூப்பர். இப்போது இந்த பியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்ம பியில் ஏ எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், ஏஎக்ஸ் இன்ட்டு இசட் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பியில் ஏ எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏயை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். ஏ இன்ட்டு என்ன பண்ணலாம், எக்ஸ்ஒய் டிவைடட் பை இசட், இந்த டிவைடட் பை 100 பர்சன்டேஜ்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏங்கிறது எக்ஸ் பை இசட் டிவைடட் பை ஒய் பர்சன்டேஜ் பியில். ஓகேவா? ஓகே, ஸோ இதான் ஆன்சர்.